அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓகே, நான் ஜெயலலிதா ரெசிபீஸ் யூடியூப் சேனல் பாருங்க. இன்று 6ஆம் தேதி இன்று காலையில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து நேற்று ரெக்கார்டிங் பண்ணினது, நேற்று எஸ்டர்டே ரெக்கார்டிங் பண்ண வீடியோ. இன்று தான் நான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ எது பற்றியது என்றால், எம்ஜிஆர் வீடியோவில் இன்று நான் அப்லோட் பண்ணது இன்னொரு வீடியோ. ஓகே, அது வந்து சந்திரமுகி ஃபிலிம் இருக்குதுல்ல, 2005 எடுத்தது இந்தியா தமிழ்நாட்டில். அந்த படம் தெலுங்கு படம் சந்திரமுகி 2005 எல்லாம் வெளிவந்தது. அந்த படங்களை பற்றி படம் தமிழ் படம், தெலுங்கு படத்தை நான் அதிகம் வந்து நான் நினைவுபடுத்தலை. அது தெலுங்கு படத்தில் தான் முதல்ல வந்து அந்த சந்திரமுகி படம் வந்து எடுத்தாங்க, பிறகு வந்து வெளியானது. தமிழ் படமும் வந்து சந்திரமுகி படம் வெளியாக்குனது 2005 தான். ஆனால் தமிழ் படம் வெளியாக்குறதுக்கு முன்னே தெலுங்கில் வெளியாகிருச்சு. அந்த படத்தோட தெலுங்கு படத்து கதை தான் சந்திரமுகி தமிழில் எடுத்திருக்காங்க. ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. ஓகே, அப்புறம் அந்த வினீத், அப்புறம் ஜோதிகா, அப்புறம் நயன்தாரா, பிரபு, இன்னும் மற்ற நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஓகே, இவங்கெல்லாம் நடித்த படம் ரஜினிகாந்த் படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம்னா எந்த படம்னா அதில் வந்து பட்டியலில் சொல்கிறது வந்து சந்திரமுகி படமும் இருக்குது. ஏன்னா அவர் தானே சூப்பர் ஸ்டாரு, மெயின் ஸ்டார் வந்து அவர் தானே அந்த கதையெல்லாம் படத்தில் விளக்கிக்கிட்டு வர்றாரு. ஸோ இப்போ அந்த படத்தை பற்றி, அந்த படத்தில் உள்ள ஒரு பாட்டு, ஒரு சாங். ஓகே, அது மற்ற பாடல்கள்லாம் நான் நினைவுபடுத்தலை. அதில் உள்ள அந்த சந்திரமுகி படத்தில் உள்ள, அதாவது சென்ற வீடியோனா இன்றைக்கி அப்லோட் பண்ணது, மார்னிங் அப்லோட் பண்ணது சந்திரமுகி. அந்த சந்திரமுகி இன்னொன்று இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. இந்த 2 படத்து காட்சிகள், அதில் என்ன மாதிரி பேசப்பட்டிருக்குது வசனம், என்ன மாதிரி பாடல் வந்து, அதாவது ஒரு பாடல் தான் குறிப்பிட்டேன் சந்திரமுகி படத்தில். அந்த பாட்டில் இடம்பெற்ற அந்த காட்சியில் அந்த இதை வந்து நான் அங்கே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் ரஜினிகாந்த் வந்து அந்த படத்தில் எப்படி பாடிக்கிட்டு இருந்தார். அப்போ ஜோதிகா, வினீத் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இவர் பாட அப்புறம் வந்து அந்த பாட்டு காட்சி முடிகிற டைமில் வினீத் வந்து தலையை வெட்டிடுறாரு கத்தியில். ஸோ அந்த மாதிரி காட்சி வருது அப்படின்னு நான் இன்னைக்கு காலையில் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி 23ஆம் புலிகேசி, அதில் வந்து வடிவேல் நடிச்சிருப்பார்ல, அவர் பேசின வசனம், அந்த வசனங்களையும் நான் அங்கே சொல்லியிருக்கேன். அவர் எப்படி பேசினார், யாரை நினைவுபடுத்தினார், யாரை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி, எந்த 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 அரச குடும்பம், அதை வந்து நினைவுபடுத்தி வீடியோவில் நான் பேசுகிறேன். படம் எடுத்து வெளியாக்கியிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் இந்த சந்திரமுகி படத்து காட்சிங்க, தலையை வெட்டுறது, வினீத் தலையை, ரஜினிகாந்த் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறப்ப கடைசியில், அதுக்கு பிறகு நான் இன்னொன்று வந்து இந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி, அதில் வந்து ரஜினிகாந்த் அதில் நடிக்கலை, 23ஆம் புலிகேசி. ஆனால் அதில் வந்து இவர் வடிவேலு வந்து பேசுகிற வசனம் வந்து எலிசபெத் ராணி குடும்பத்தை சம்மந்தப்பட்டிருக்கு சில காட்சிகளில். ஸோ இப்போ அதை பற்றி நான் வந்து இன்னைக்கு காலையில் அப்லோட் பண்ண வீடியோவில் எடுத்த வீடியோவில் நேற்று எடுத்தது, வீடியோ ஷூட்டிங் பண்ணது நேற்று, ரெக்கார்டிங் பண்ணது இன்னைக்கு அப்லோட் பண்ணேன். படம் எடுக்கிறது பெருசு இல்லை, அதனால வந்து மக்களோட மனசு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகக்கூடாது. அது மாதிரி ஒரு சேட்னஸ் மாதிரி வரக்கூடாது.
இதெல்லாம் ஏன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தெரியல? இப்போ தெலுங்குலேயும் ரஜினி தான் நடிச்சிருக்காரு, தமிழ்லேயும் ரஜினி தான் நடிச்சிருக்காரு. நான் முதல்ல செக் பண்ணேன். அதில் வந்து பிரபு, ரஜினிகாந்த் தெலுங்கில் தான் பேசுகிறாங்க. அப்போ 2 படத்துலேயும் வந்து சிவாஜி, அந்த சிவாஜி இல்லை, அது சிவாஜி மகன் பிரபு, இவர் ரஜினிகாந்த், இந்த மற்ற நடிகைங்க அதில் உள்ள ஸ்டார்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழ் தெலுங்கு 2லேயும் அவங்க தான் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ பார்த்ததுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இன்டர்நெட்டில் இவர் பிரபுவும் ரஜினிகாந்தும் தெலுங்கில் பேசுகிறாங்க. எனக்கு தெரில, இது தெலுங்கு நடிகர்கள் அதில் வந்து நடிச்சிருக்காங்களா, அதை வந்து இவங்க வந்து தெலுங்கில் பேசி அதை ரெக்கார்டிங் பண்ணி வெளியாகியிருக்காங்களா? இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிறது வெப்சைட்டில், அது தெரில. ஆனால் தமிழ் உள்ளது எனக்கு தெரியும், 2005 வெளியே வந்தது. அந்த தெலுங்கு படமும் வந்து 2005ன்னு போட்டிருக்கு. தெலுங்கு நடிகர்கள் அதில் இல்லையே, இருக்கிறாங்களா என்னன்னு தெரில. சும்மா தான் கொஞ்சம் தான் தட்டி தட்டி விட்டு பார்த்தேன், குறிப்பெடுக்கணும் இல்லை. ஸோ இப்போ இது வந்து நான் ஏன் வந்து இன்றைக்கி காலையில் நான் அப்லோட் பண்ண வீடியோவில் நான் வந்து நேற்று ரெக்கார்டிங் பண்ணினது ஏன் வந்து நான் சொன்னேன்னா, அதுக்கு ஏன் வந்து நினைவுபடுத்துகிறேன்னா, பாட்டில் வந்து தொடக்க வரியில் அந்த சர்சகுராரான்னு போட்டிருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே படங்களில் வந்து சரஸ் வந்து சார்ஸ் மாதிரி வருது, இந்த பிரிட்டன் அரசாங்கம் சார்ஸ் பேரி மாதிரி வருது. அது மட்டும் இல்லை, எலிசபெத் ராணி வந்து எலிசபெத் ராணியோட பேர் மென்ஷன் பண்ணுற மாதிரி பல படங்களில் வந்து அவங்க பேரை நினைவுபடுத்தியிருக்காங்க. பல படங்களில் காட்சி இடம்பெற்றிருக்குது. இம்சை அரசன் 23ஆம் புலிகேசு, அதில் வெள்ளக்காரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதில் வசனம் வந்து நீங்கள் வந்து அந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசு நீங்கள் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த படத்தில் காட்சிகளில் எலிசபெத் ராணியை நினைவுபடுத்தினா, அந்த எலிசபெத் ராணிக்காக அந்த படத்தில் காட்சிகள் இடம்பெற்றிருக்கு, அவங்க பேரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு படம் எடுக்கிறவங்களுக்கு தானே தெரியும். நான் காலையில் போட்ட வீடியோவில் நான் சொன்னது தவறு இல்லை, நான் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு அரச குடும்பத்தை ஒரு படத்தில் வந்து எல்லாம் சொல்லி அந்த அவங்க பேரை நினைவுபடுத்தி அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுறத மாதிரி எரிச்சலை உண்டாக்குற மாதிரி ஆத்திரம் வருமா? எத்தனை பேர் அந்த சந்திரமுகி, அந்த சந்திரமுகி இல்லை, அந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி அந்த படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து அந்த அந்த படத்தை பற்றி எலிசபெத் ராணி குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க? எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? நினச்சி பாருங்க. இங்கிலாந்துலேயும் நிறைய தமிழ் ஆள் இருக்காங்களே.